Hi all, welcome to my Ambrosia. Summer வந்துடுச்சு, சம்மர்னாலே மேங்கோ தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ரெஃப்ரெஷிங் அண்ட் டெம்டிங்கான மேங்கோ மோஸ் தாங்க. லேயர்ட் வித் மேங்கோ கம்போட், மேங்கோ க்ரீமி அண்ட் மேங்கோ ஸ்பஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேங்கோ மோஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபார் தட் we need aquafaba, mango puree, coconut oil, agar-agar, cornstarch, lecithin and sugar. ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அகர் அண்ட் கார்ன்ஸ்டார்ச்சை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஒரு பாட்டில் half ஆஃப் த மேங்கோ பியூரே ஆட் பண்ண போகிறோம். அண்ட் we are going to heat it up to 30 degrees Celsius. And once it reaches 30 degrees Celsius, நம்மளோட cornstarch mixture ஆட் பண்ணி heat it up to 80 degrees Celsius. ஸோ 80 degree வரும்போது டேக் ஆஃப் ஃப்ரம் ஹீட். ஸோ ஒரு இமர்ஷன் பிளெண்டரில் கோகனட் ஆயில், லெசித்தின், ரிமைனிங் ஹாஃப் ஆஃப் மேங்கோ பியூரே அண்ட் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மேங்கோ பியூரே மிக்சர் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 minute பிளெண்ட் பண்ணிக்கணும், விகரஸாக பிளெண்ட் பண்ணணும். ஸோ தட் இது வந்து நல்லா எமல்சிஃபை ஆகும். அண்ட் இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட மேங்கோ மூஸ்க்கு. ஸோ எமல்சிஃபை இட் ப்ராப்பர்லி. அண்ட் நம்மளோட பேசிக்காகவே மூஸ் பார்த்திங்கன்னா ஐதர் சாக்லேட் ஆர் க்ரீம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு சாலிட் டெக்ஸ்சர் கொடுக்கறதே இந்த க்ரீம் அண்ட் சாக்லேட் தான். பட் நம்மளோட மேங்கோ மூஸில் we are not going to use any chocolate or cream. இன்ஸ்டெட் நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்கிற சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு அந்த சாலிடிஃபையிங் டெக்ஸ்சரை கொடுக்கறது. ஸோ நம்மளோட ஆக்வாஃபாபாவை செமி ஸ்டிஃப் பீக் வரும்போது சுகரை 3 பார்ட்ஸாக ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு we are going to whip it up to ஒரு சாலிடான ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம whip பண்ண போகிறோம். அண்ட் ஒன்ஸ் அது ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ரீவியஸ் ப்ரிப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதாவது எமல்சிஃபை பண்ணி வச்சுருக்க ப்ரிப்ரேஷனை வந்து ஆக்வாஃபாபாவில் ஆட் பண்ணி ஜஸ்ட் we are going to fold it. ஸோ ஃபோல்ட் பண்ணும்போது ஓவர் ஃபோல்ட் பண்ணாதீங்க. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் தட். நம்மளோட மேங்கோ மூஸ் இஸ் ரெடி. அண்ட் இப்போ நம்ம மேங்கோ கம்போட் பார்த்துடலாம். ஃபார் தட் யூ நீட் மேங்கோ, சுகர், pectin NH, guar gum. pectin NH அண்ட் குவார் கம்மை நம்ம சுகரில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ தட் நம்ம குக் பண்ணும்போது எந்த வித லம்ஸும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும். பெக்டினுக்கு பதிலாக pectin NH யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் we get a clear and shiny compote. ஸோ மேக்கிங் ஆஃப் மேங்கோ கம்போட் இஸ் சேம் லைக் நம்ம ஸ்ட்ராபெரி கம்போட் அண்ட் ட்ராகன் ஃப்ரூட் கம்போட் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃப்ரூட் வந்து 30 degree Celsiusக்கு ஹீட் பண்ணுறோம். அண்ட் ஒன்ஸ் இட் ரீச்சஸ் 30 degree Celsius நம்மளோட சுகர் மிக்சர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கீப் ஸ்டிரிங் இட். we are going to cook it up to 80 degree Celsius. In between keep mixing it because இந்த lumps ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த கம்போட் செய்யும்போது you can use coconut sugar or refined sugar or unrefined sugar. பட் coconut sugar யூஸ் பண்ணும்போது லைட்டாக அந்த டெக்ஸ்சர் அண்ட் கலர் டிஃபர் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து கோகனட்டோட கேரமலைஸ்டு ஃப்ளேவர் வந்து நம்மளோட கம்போட்டில் வரும். அண்ட் 80 degreeக்கு மேலே குக் பண்ணும்போது நம்மளோட கம்போட் ஓவர் குக் ஆகும். ஸோ ரிசல்ட்டிங் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஒரு திக்கான ஒரு ஜெல்லி லைக் கன்சிஸ்டன்சி மாதிரி வந்துடும். ஸோ கம்போட் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அதனால் கம்போட் குக் பண்ணும்போது பி கேர்ஃபுல் இன் தட். அண்ட் ஓவர் மீடியம் ஹீட் தான் குக் பண்ணணும், ஹை ஹீட்க்கு போகக்கூடாது. அதே மாதிரி லோ ஹீட்லேயும் வைக்காதீங்க, பிகாஸ் ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கம்போட் பார்த்திங்கன்னா நம்ம ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்மளோட மூஸ் கூட அசம்பிள் பண்ணும்போது இட் வில் பி ஈஸி டு ஹேண்டில். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ப்ரிப்பேரிங் இட் அஹெட் ஆஃப் அ டே. லைக் இமீடியட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அசம்பிள் பண்ண முடியாது. எஸ் அஃப்கோர்ஸ் இன்கேஸ் வந்து ஸோ நம்மளோட மேங்கோ கம்போட் ரெடி ஆகட்டும். லெட்ஸ் டாக் அபவுட் ஆர் மேங்கோ மூஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ நம்மளோட மேங்கோ கம்போட் ரெடி ஆகட்டும். லெட்ஸ் டாக் அபவுட் மேங்கோ மூஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட மூஸில் நம்ம க்ரீம் ஆர் சாக்லேட் யூஸ் பண்ணல. இன்ஸ்டெட் நம்ம பியூர் மேங்கோ அண்ட் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்மளோட சாக்லேட் ஆர் க்ரீம் வந்து நம்மளோட ஒரிஜினல் ஃப்ளேவர், அதாவது என்ன ஃப்ளேவர் நம்ம தரணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து சம்டைம்ஸ் ஓவர் மாஸ்க் பண்ணும். அஃப்கோர்ஸ் ஃப்ளேவரும் அஃபெக்ட் ஆகும்.
நம்மளோட வீகன் பேக்கிங்கில் கோகனட் ஆயிலுங்கிறது ஒரு பிளிஸ்னே சொல்லலாம், ஒரு வெர்சடைலான ஐட்டம் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் இட்ஸ் கிறிஸ்டலைசேஷன் ப்ராப்பர்ட்டி. ஜஸ்ட் லைக் நம்மளோட கொக்கோ பட்டர் ஆர் நம்ம க்ரீம் யூஸ் பண்ணும்போது ஒரு மூஸ் எவ்வளோ ஒரு சாலிட் கன்சிஸ்டன்சி ஆகுமோ, த சேம் கன்சிஸ்டன்சி வந்து நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது வரும். மேக் ஷூர் யூ ஆர் யூஸிங் ரிஃபைன் கோகனட் ஆயில். நம்மளோட மேங்கோ கம்போட், மேங்கோ க்ரீமி அண்ட் மேங்கோ ஸ்பஞ்ச் எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஸோ லெட் ஸ்டார்ட் அசம்பிளிங் ஆர் மேங்கோ மூஸ். ஒரு மோலில் ஃபர்ஸ்ட் நம்மளோட மேங்கோ மூஸ் பைப் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க மேங்கோ கம்போட் லேயர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட மேங்கோ க்ரீமி பைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேங்கோ மூஸ் பார்த்திங்கன்னா ஓவர் சுகரியாக இருக்காது அண்ட் சாப்பிடும்போது ரொம்ப சாஷியேட்டிங்காகவும் இருக்காது. ரொம்ப லைட் அண்ட் மேபி ஹெல்தியர் வெர்ஷன் கூட சொல்லலாம் இது. அண்ட் ஃபைனலி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மேங்கோ ஸ்பஞ்ச் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம லேயர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை நான் ஆஸ் யூஷுவல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளீஸ் டூ செக் ஆன் இட். ஸோ இந்த மூஸ் நம்ம ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும், ஆர்எல்ஸ் மினிமம் 12 hours அது ரெஃப்ரிஜரேஷனில் இருக்கணும். ஸோ டே 1 நம்மளோட அசம்பிளி முடிஞ்சிச்சு அண்ட் டே 2 நம்ம கிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம மேங்கோ கிளேஸ் ரெடி பண்ண போகிறோம். ஃபார் தட் வி நீட் நியூட்ரல் கிளேஸ் அண்ட் மேங்கோ ஜூஸ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் கலர் ஆல்சோ. ஸோ நம்மளோட மூஸை மோல்லேருந்து அன்மோல் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நம்மளோட கிளேஸ் 30 to 35 degree இருக்கும்போது வி கேன் ஸ்டார்ட் கிளேசிங் இட். ஜஸ்ட் நம்ம மூஸ் மேலே போர் பண்ண போகிறோம். நம்மளோட வீகன் அண்ட் கம்ப்ளீட்லி பிளான் பேஸ்ட் மேங்கோ மூஸ் இஸ் ரெடி. ஸோ நான் உங்களுக்கு அதை கட் பண்ணி காமிக்கிறேன், அதில் இருக்க லேயர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு பைட்லேயும் நம்மளோட மேங்கோ மூஸ், மேங்கோ கம்போட், க்ரீமி அண்ட் நம்மளோட மேங்கோ ஸ்பஞ்ச் வரும்போது அவ்வளோ ஒரு டிலைட்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஸோ ஃப்ளேவர் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த மேங்கோவோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோட ரெஃப்ரெஷிங் அண்ட் டெம்ப்டிங்காக இருக்குது வித்தவுட் எனி ஆட்-ஆன்ஸ். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி மூஸ் கைண்ட் ஆஃப் பேஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் வெதருக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. பிகாஸ் அது சீக்கிரம் மெல்ட் ஆயிரும் பிகாஸ் ஆஃப் த சாக்லேட் அண்ட் நம்மளோட க்ரீம். பட் ட்ரஸ்ட் மீ, இந்த மூஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மூஸ் மாதிரி இமீடியட்டாக மெல்ட் ஆகலை. I'll tell you the reason for that at the end of the video. If you want to add a hint of chocolate to this, நீங்கள் வெலர் கோட்டிங் கூட கொடுக்கலாம். ஸோ தட் அந்த லைட்டான சாக்லேட் ஃப்ளேவர் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். நான் இந்த மூஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னோடய ரூம் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 33 degrees அண்ட் அதுக்கே பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகாமல் இருந்தது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். If you like to know more about vegan baking, do subscribe my channel. Thank you.